மனநிலையே மாபெரும் சக்தியாகும் நினைத்ததை பெறுவதற்கு. ஹாய் டியர் லீடர்ஸ், இந்த ஒரு உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில மனசு அப்படின்ற விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ அதை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய சக்தியா அதுதான் இருக்கும் எல்லாத்தையுமே பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்னைக்கு நம்ம இன்விடேஷன் அப்படின்ற ஒரு லெசன்ல இன்னைக்கு பார்ட் 5ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாப் பீப்புள் அப்ரோச் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு நிறைய ஜாபுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கான ரொம்ப முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்பை இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அண்ட் அதுல ஒரு சில பிராக்டிகலாகவும் நம்ம இதை எப்படி பேசலான்ற அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதுல பேசி பார்க்க போறோம். ஸோ ஜாப் பீப்புள் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. ஸோ இந்த 6 ஸ்டெப்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய முதல் ஸ்டெப்ல என்ன அப்படின்னா, அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் லிசனிங் மோடுக்கு நம்ம என்ன சொல்ல வரன்றதை கேட்கிற மனநிலைக்கு கொண்டு வரணும். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கேட்கிற மனநிலைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா the very powerful question. இந்த வேலை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதா, இந்த நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலை உங்களுக்கு நிம்மதியை தருதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பெயின் அண்ட் அவங்களுடைய அந்த வலி அந்த விஷயத்தை வெளியெடுக்கிற மாதிரியான இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, இந்த வேலையினால நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்க முடியுதா இல்ல கஷ்டப்படுறீங்களா அப்படின்றது செகண்ட் கொஸ்டின்ங்க. ஸோ இது அவங்களுக்கு இன்னுமே அவங்க மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணி வேறா இருக்கும். அண்ட் தேர்ட் கொஸ்டின், தப்பா நினைச்சுக்காதீங்க இதை கேட்கறேன் அப்படின்னு. ஸோ ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு இப்ப போயிடுச்சு திடீர் அப்படின்னா அடுத்த உங்க லைஃப் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மூணுமே அவங்கள சிந்திக்க வைக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியா நிம்மதியா ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ல இருந்த பெயின் அந்த வலியில இருந்து வெளியே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க வருவாங்க, ஒரு கிளாரிட்டிக்குள்ள வருவாங்க. அண்ட் ஒரு அதுக்கான வலி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல, அதாவது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்மளோட இன்னைக்கு இன்விடேஷன்ல, ஸோ ஜாப் பீப்புள் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் யாரு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப டீப்பா வேலை செய்யும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஒரு வேலை உங்க குடும்பம் நீங்களும் நிம்மதியாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கேட்டுட்டு அண்ட் ஃபைனலா உண்மையிலுமே அந்த மாதிரி ஒரு வழி கிடைச்சா நீங்க அதை சீரியஸா பண்ணுவீங்களா? எஸ், கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பதில் கண்டிப்பா 90% இதில் வரும். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல நம்ம இதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள அந்த லிசனிங் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நமக்கு எடுக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இன்விடேஷன் பண்ணி முடிக்கணும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ எனிவே செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆஸ்க் தியர் நீட் டிசைர் கமிட்மெண்ட். ஆல்ரெடி நம்ம பெயினை பத்தி கேட்டோம். அப்போ அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, அவங்க லைஃப்ல என்ன ஆசைகள் இருக்கு அப்படின்றத வித்தின் ஒரு 1 மினிட்குள்ள நம்ம கேட்டு அந்த எல்லாத்துக்கும் எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப கிளியரா எக்ஸாக்டா ஒரு அமௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். இவ்வளவா 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா அப்படின்ற அந்த அமௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, ஸோ இதே அமௌண்ட்டை உங்களை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்னுடைய நண்பனோ அல்லது வேற ஒரு நபரோ என்னோட டீம்ல இந்த மாதிரி ஒருத்தர் பார்ட் டைமாவோ இல்ல ஃபுல் டைமாவோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இதே அமௌண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித்தின் 6 மந்த்ல அடைஞ்சு சூப்பரான ஒரு லைஃபை நீங்க எப்படி ஒரு நிம்மதியான லைஃபை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே ஒரு லைஃபை அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஸ்டெப்பை பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்லணும். இதான் பெனிஃபிட் அப்படின்றது. மற்றவங்களுக்கு ஆல்ரெடி அது கிடைச்சிருக்குன்ற ஒரு பிலீஃபை அவங்களுக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்துல கன்ஃபார்ம் பண்ணணும். இதுல தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை பில்ட் பண்றதுக்கு இந்த தேர்ட் ஸ்டெப் பெருசா இம்பாக்ட் கொடுக்கும். டைரக்டா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கிறத மட்டும் இங்க நீங்க நம்பிக்கையோட சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். 4வது ஸ்டெப், ஸோ அதே விஷயம் நீங்களும் உங்க குடும்பமும் மறுபடியும் இன்னொரு டைம் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நிம்மதியா சூப்பரா இதே மாதிரி ஒரு லைஃபை வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சார், எப்படி இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த ஃபீலோட எனர்ஜியோட கேட்கிறப்ப அந்த ஒரு விஷுவலேஷனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்கள டிராவல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கொஸ்டின், உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய மைண்ட் செட் இருக்கணும். இஸ் இட் கிளியர் டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஃபீலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதுலயே அவங்க நீங்க எங்க எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் வாட் எவர் இட் இஸ் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. நிறைய பேர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க. இந்த 4 ஸ்டெப்பை
கிளியராக சொல்லிட்டீங்கன்னா அடுத்து என்னங்க அப்படின்றத அவங்களாவே கேட்பாங்க. இது நம்மளுடைய டீப் லெவல் ட்ரைனிங்கில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாகவே ஓகே ஆப்போசிட் சைடில் கஸ்டமராக இருக்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. இப்போ ஸ்டெப் 5ல ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த இடத்துல நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபைனல் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா 100% இந்த ப்ரோக்ராம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ரோக்ராம். ரொம்ப சீரியஸாக இருக்க பீப்புள் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ உண்மையிலேயுமே உங்களோட லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் டெவலப் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா அப்படின்றத சீரியஸாக அந்த ஒரு கொஸ்டினை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஷியோராக உங்கள் நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்ற கமிட்மெண்ட்டை நம்ம வாங்கணும். ஓகே, எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இந்த 6வது ஸ்டெப்பை ரொம்ப சீரியஸாக நீங்கள் பண்ணுறப்ப 100% அவங்க அப்படியே அந்த ப்ரோக்ராமுடைய மனநிலைக்கு கொண்டு வந்து ஃபைனல் அந்த ஜூஸுக்கு வந்துருவாங்க. ஓகே, ஸோ இதான் எல்லாமே மேக்ஸிமம் வித்தின் 5 minutes, அதிகபட்சம் ஒரு 6 to 7 minutes. புதுசாக பண்ணுறவங்க அதுக்கு முன்னே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதை பக்காவாக பண்ணீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு ஆள், அது ஜாப் அப்ரோச்சில் ஜாபில் பார்த்தீங்கன்னா போயிட்டு கஷ்டப்பட்டுக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் யார் பண்ணாலும் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் எதிர்பார்க்குற மீட்டிங்க்கு அவங்க வருவாங்க. அண்ட் இதை நீங்கள் இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதுக்கான டீப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் உங்கள் டீமில் இந்த இன்விடேஷனில் அதுவும் மெயினாக ஜாப் அப்ரோச் பண்ணுறோம், ஜாப் போயிட்டு இருக்கவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிறைய கற்றுக்கிட்டு டெவலப் ஆவாங்க. அண்ட் நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day, dear leaders.